எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17 வசனம். ஏசாயா 54:17. என்னோட கூட சேர்ந்து வேத புத்தகத்தை திருப்பிக்கொள்ளும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லின இந்த நாளில் உங்கள் ஒவ்வொரே பார்த்து ஹல்லேலூயா, மனிதர்களுடைய காரியங்களோ பிசாசின் காரியங்களோ எனக்கு என் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வி, மரணங்கள், இழப்புகள், வேதனைகள், வலிகள், இதுனா ஒருவேளை பிசாசு ஏதாவது எனக்கு எதாக பிள்ளைஸ் இருக்குமோ, எனக்கு எதாக மனிதர்கள் ஏதாவது செய்திருப்பா என்று கலக்கத்தோடு கேள்வியோடு குழப்பத்தோடு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை கத்தவங்களோடு கூட பேசின்றார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எதிராக ஹல்லேலூயா உங்களுக்கு அகென்ஸ்டாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. ஹல்லேலூயா. எந்த பகலில் பறக்க அம்புகள், இருளின் அதிகாரங்களும் உங்களுக்கு கிரியை செய்ய முடியாது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நம்ம ஹல்லேலூயா மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. சத்துருவின் எந்த பலன் நம்ம மேற்கொள்ள முடியாது. சர்ப்பத்தை மிதிக்க, தேள்களை மிதிக்க அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நமக்கு முதலாவது பாவம் அனுப்பியாக மீட்பு வந்தது. எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை முதலாவது. இரண்டாவதாக எல்லா சாபத்திலிருந்தும் எல்லா பிசாசு கிரியைகளும் நமக்கு விடுதலை உண்டானது. ஹல்லேலூயா.